அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை சேர்த்து சிக்கன் கிரேவி தாங்க செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். நான் இந்த பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் 1, 2 மிக்சியில் கொடுத்து அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கலை, 1, 2 அரைச்சிருக்கேன். இந்த 1, 2 அரைச்ச வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துடலாம். இல்லைன்னா நல்லா பொடியை நறுக்குன்னா பொடியை நறுக்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சியில் கொடுத்து 1, 2 அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து பச்சை வாசனை போக அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதுட்டு இதில் 2 காஞ்ச மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சிவப்பு மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் ஏதாச்சும் ஒரு 4 மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. 4 இல்லைன்னா 5. நான் வந்து நல்லா காரமாக செய்கிறேன். இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு 4-5 மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுவும் சேர்த்து வதங்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவும் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கனை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சரி, ஒரு ஸ்பூன் மல்லித்தூளில் வந்து 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இது எல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயிலே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம், சின்ன சின்ன பீஸாக இருக்கட்டும். அதையும் சேர்த்துட்டு இப்போ 1 நிமிஷம் இந்த சிக்கனை வந்து இதில் நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து கீரை சேர்த்து செய்கிறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள், நல்லா 1 நிமிஷம் நல்லா மசாலாவோடி வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து பெரிய ஒரு தக்காளி நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அதோடு இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாமே குழம்பு எல்லாண்டு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுத்து வந்து பாலக்கீரை வந்து நான் 1.5 கைப்பிடி வந்து நல்லா நிறைய சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது பெரிய கட்டில் ஒரு 1/2 கட்டு பாலக்கீரை நல்லா கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம். சிக்கனில் பாலக்கீரை வெந்தயக்கீரை போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த பாலக்கீரை வெந்தயக்கீரை எங்கள் அம்மா வந்து வெந்தயக்கீரை தான் அதிகமாக போட்டு செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது சிக்கனில் அந்த வெந்தயக்கீரை போட்டு செய்யும்போதும் பாலக்கீரையும் செய்வோம். இப்போ நான் வந்து இன்றைக்கி பாலக்கீரை வந்து எங்களோட அவ்வளோ கிடைக்காது. இப்போ வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 1/2 நிமிஷம் அதாவது 1 நிமிஷம் இந்த கீரைலாம் வேகணும்ல, அவ்வளோதான் போதுங்க. பாலக்கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும், அவ்வளோதாங்க. இப்போ சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இதை வந்து பாருங்கள், பாலக்கீரை சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூரிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.